ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பி கார்த்திகை தீபம் விஷஸ். மழையாகவும் இருக்குது, பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள். சரிப்பா, ஒரு ப்ரொமோவாக வருது, எல்லாமே ஃபயர் விடுதே அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, எல்லா ப்ரொமோவும் வந்து விக்ரமோட வெஞ்சன்ஸில் ஆரம்பித்தது தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த விக்ரம் கனியன்கோ இருக்குது இல்லைங்களா, அது வந்து பிரஜன் கூட சேர்ந்து திவ்யா கூட சேர்ந்து ஃபுல்லாக வன்மத்தை மட்டுமே கொட்டிகிட்டு இருக்காங்க, விஷத்தை மட்டுமே கொட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷத்தோட ஃபயர் தான் இங்கே வருது அப்படின்னு சொல்லணும், அந்த ப்ரொமோவில் வர்றது அப்படின்னும் போது. ஸோ இதில் வந்து கமருதீன் பாரு அந்த டார்கெட்டை தான் திவ்யா பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனை கமருதீன் கிட்டனா கமருதீன் கிட்ட பேசணும், இல்லை 1-on-1 பேசும்போது யார்கிட்ட பிரச்சனையோ அவங்க கிட்ட பேச உங்களுக்கு வந்து திராணி இல்லைன்னா உடனே பாரு பக்கம் திரும்பக்கூடாது. பாரு விஷயம் கமருதீன் விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாருமே வந்து ஓப்பனாக அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் போது நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை டார்கெட் பண்ணி பேசுறது ஃபேர் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, எந்த சீசன்லையுமே லவ் பண்ணலையா? மலையாள சீசன்லையுமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க இருக்காங்க. தமிழ் பிக் பாஸில் வந்துட்டு லவ் கண்டென்ட்னாலே அது கண்டென்ட் வரைக்கும் தான். உள்ள வெளில வந்தப்பறம் அது ட்ரூ லவ்வா இல்லைன்றது அவங்களோட ஓன் டெசிஷன். அப்போ லவ் பண்ணவங்களெல்லாம் தப்பாக பேசணும், இல்லை லவ் கண்டென்ட் கொடுத்தவங்களெல்லாம் தப்பாக பேசணும்னா போன சீசனில் விஷாலை தான் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் தப்பாக பேசியிருக்கணும். ஓகேவா? விஷால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, உள்ள என்ன வேலை கொடுத்தா என்ன பண்ணுறீங்க? அன்ஷிதா ஒரு பக்கம் லவ்ன்றீங்க, தர்ஷிகா ஒரு பக்கம் லவ்ன்றீங்க, சௌந்தர்யா பின்னாடி காசிப் தப்பா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த சௌந்தர்யா பொண்ணை விஷால் பின்னாடி தப்பா பேசினதையே வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஹோஸ்ட் பண்ணாரு. எப்படி பண்ணாரு? பூசி மழுப்பி அதை அந்த பொண்ணுக்கே புரியாத மாதிரி, சுத்தி இருக்கவங்களுக்கே புரியாத மாதிரி பண்ணாரு. நான் டீ கடையில் உட்காந்து பேசுற மாதிரி பேசுறீங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க, முடிஞ்சா சாரி கேளுங்க அந்த பொண்ணுகிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அவன் வேற மாதிரி தான் சாரி கேட்டான். அந்த ஷோ முடிஞ்சு வெளில போய் சௌந்தர்யா பார்க்கும்போது தான் விஷால் இப்படி பேசியிருக்கானே தெரியுது. கடைசி வரைக்கும் விஷால் பண்ணது எந்த திருட்டுத்தனத்தையும் எந்த ஒரு அவனோட அந்த சீப் பிளேவையும் வந்து யாருமே வெளியில சொல்லவே இல்லை. அப்படி ஒரு பாயிண்ட்ல அது வெளியில வரும்போது கூட நீங்க வந்து விஷால் வந்து அது வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி வந்து அது பர்சனல் அப்படின்னு சொல்லி ஹோஸ்டே சொல்லும் போது இந்த சீசன்ல பாரு கமருதீன் விஷயங்களை மட்டும் நீங்க இவ்வளோ ஹைலைட் பண்ணி அவங்க ரெண்டு பேர்ல பாரு இமேஜ் டேமேஜ் பண்றீங்க. இந்த கமருதீன் இப்படிதான் உங்களுக்கு தெரியிற பட்சத்துல டீம் கமருதீனுக்கு வார்னிங் கொடுங்க. அதனால அரோரா பக்கத்துல உட்கார மட்டும் அவன் நல்லா கேம் ஆடுறான், பாரு கூட உட்காந்தா மட்டும் தப்பா போகுது, அவன் வந்து நாமினேஷன்ல வந்துடுறான், அவன் தப்பா ப்ரொஜெக்ட் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது உள்ள கண்டஸ்டன்ஸா அதை பண்றாங்க, ஹோஸ்டா அதை பண்றாங்க, உள்ள டாஸ்க்குள்ளே அதை பர்சனலா கொண்டு வந்து அட்டாக் பண்றது அப்படிங்கிறது திவ்யாக்கோ கமருதீனுக்கோ பிரச்சனைனா கமருதீன் பேசுனா நீ கமருதீன் கிட்ட கேளு. அதை விட்டு பாரு நீ கேட்க மாட்டியா? அது இன்னொரு பொண்ணு பேசினா கேட்பானா? ஏமா உங்க சண்டையை நீ பிரஜன் கிட்ட போடுறியா, அப்புறம் சபரி கிட்ட போடுறியா, வினோத் கிட்ட போறியா, உனக்கு தைரியம் தான் ரம்யா கிட்ட போடுறியா? நீ வந்து கமருதீன் கிட்ட போடுற, அவன் திருப்பி பேசுறான், அவனுக்கு பதில் சொல்லு. நடுவில் என் பார்வை வலிக்கிற? அது அவங்க ரெண்டு பேர் பர்சனல், அவங்க வந்து என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கு ஒரு அடல்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அந்த தாட்டை அதை பண்றாங்க. அது தப்போ சரியோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. உனக்கு தைரியம் தான் நீ அது கமருதீன் கிட்ட தான் வந்து டைரக்டா கேட்கணும், உடனே பாரு பக்கம் திரும்ப கூடாது. அவ சொல்லிடுற ஒரே வார்த்தை, நாங்க ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணாதான் பேசுறோம் அப்படின்னு அவ சொல்லிடுறா. அப்படின்னும் போது பாருக்கு ஒரு